ஏண்டி சாணியில அள்ளி உரக்குள்ள போட்டியா? போட்டேனே. சரி சரி, பலகாரம் சாப்பிடவா. என்ன பலகாரம்? இட்லி. ஐயா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சட்னி, இஞ்சி சட்னி. ஐயோ, கசக்கும், காரமா இருக்கும், எனக்கு பிடிக்காத. ஐயாவுக்கு அதுதான் பிடிக்கும், சமையல் அவருக்காக தான். சரி, பலகாரத்தை சாப்பிட்டுட்டு அண்ணாமலை கடையில ஜீனி எடுத்து வைக்க சொல்லிருக்கேன், வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. சத்தம் போட ஒதுங்காம போய்கிட்டு இருக்கானே செவட்டு பைய மாதிரி. யார் அவன்? நம்ம ராஜ்தார் வீட்டுல வேலை செய்யற ஊமைய இவனுக்கு தான் காதும் கேட்காத. நல்ல வேலை நீங்க வந்து தூக்கலன்னா மாடு குடல உரிய மாலை போட்டிருக்கோம். இவன மாதிரி செவடா பிறந்திருந்தா இந்நேரம் நம்ம கதி என்ன ஆகி இருக்கும்? குறையெல்லாம் பிறக்கிறதுக்கும் கொடுப்பன வேணும். சரி சரி, மூட்டை தூக்கி வைங்க. இனிமையாவது பார்த்து போப்பா. நல்லதான் பாவம், கீழே விழுந்துட்டுங்க. வாடி உள்ள. ஏங்க, நம்ம ஊரு பொம்பளைங்க உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையே தனிதாங்க. பாத்தீங்களா, இதுவும் ஒரு வகை மரியாதை தான். ஐயோ, அங்க பாருங்களேன். அழகு, எங்க போற? செட்டியார் கடைக்கு சக்கரை வாங்க போறேன். நில்ல. டேய், பழம் குடுறா. நம்ம தோட்டத்து பழம் சாப்பிட்டு பாரு. உனக்கு ரொம்ப 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 நல்ல மனசு. நம்ம ஐயா பொம்பளைங்கன்னா அப்படித்தான். வரேன். வர்றேன்ட்டு போறாளே, வருவாளா? வருவாங்க, உங்க வலையில சிக்காதுதான். எங்க வருவா? மில்லுக்கா தோட்டத்துக்கா? எதுக்குங்க சந்தேகம்? நீங்க மில்லுல இருங்க, நான் தோட்டத்துல கவனிச்சுக்கிறேன். ஐயோ ஐயோ, காணல காணல. என்னென்ன கோயில அளந்துகிட்டு இருக்கிறீங்க? வயிற்றுச்சல கலப்பாதான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏன்? என் சம்சாரம் கோயிலுக்குள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. வரமாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு சாமின்னா ரொம்ப பயபக்தி. அதோ அவங்களே வர்றாங்க. ஏண்டி இவ்வளவு நேரம்? சாமிய ஒரு தடவை சுத்தினாலே போதும், கும்பிட்ட மாதிரிதான். நீ என்னவோ சுத்தன சுத்திக்கிட்டு இருக்கிறிய. இத பாருங்க, ஒரு கை சாதம் சாப்பிட்ட உடனே சாப்பிட்டாச்சுன்னு எழுந்திருச்சிரோமா. வயிறு நிறைஞ்சு திருப்தியான பிறகுதானே எழுந்திருக்கிறோம். அது என்னமோங்க, கோயிலுக்குள்ள போனோன்னு நான் என்னையே மறந்துடுறேன். கோயிலுக்குள்ள போன உடனே ஒன்ன மறந்துடுற, வீட்டுக்குள்ள போன உடனே என்னையவே மறந்துடுற. பாருங்க, தோட்டத்துக்கு போறதானே சொன்னீங்க, அப்ப எங்க நின்னுக்கிட்டு போக வேண்டியதானே? உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க. போக வாங்க. யோ, ஹை அழகா, வா 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 வா. இரு, கைய நீட்டு. நல்லா இருக்கு. ஏயா, உனக்கு ரேகை பார்க்க தெரியுமா? எனக்கு தெரியாத ரேகையா? அச்ச ரேகை, தீர்க்க ரேகை, பூமத்திய ரேகை, எல்லா ரேகையும் எனக்கு தெரியும். யோ 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 யோ, எனக்கு பார்த்து சொல்லியா. என்னையா ரேகை பாக்குறேன். கரையா பாரியா? நீ ஏன் அப்படி பாக்குற? நல்லா இருக்கே. இதெல்லாம் தங்கமா? தங்கம்னா எல்லாம் என்னால வந்தது. என்ன சொன்ன? எல்லாம் உண்மையில வந்ததா? இதெல்லாம் எங்க அம்மா வீட்டுல போட்டது. பிறந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாளா? அது யாரு இல்லன்னு. பின்ன ஏன் எல்லாம் உண்மையில வந்ததுன்னு அளந்த பாரு, 40 பவுனுக்கு நகை போட்டா தான் உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன். நான் கேட்டுக்கிட்டேன், நீ போட்டுக்கிட்ட. காரணம் நான் தானே. இல்லைன்னா மூக்குத்தி அம்மனும் போட்டுக்கிட்டு வெறுங்கைய வீசிட்டு வந்திருப்பியே. அம்மா திட்டுவாங்க, சர்க்கரை குடியா? இரு, கட்டியே வச்சிருக்கேன். வரையா?
அப்பப்பா கடையை வீடு ஒன்னா இருந்தா உபத்திரவம் தான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து எட்டி எட்டி பாக்குறா. காரணம் கேட்டா உங்களை பார்க்காம 10 நிமிஷம் கூட என்னால இருக்க முடியலையே. இப்படி சொல்றா. இருக்கிறத தானே சொல்றேன். என்ன நான் தான் பக்கத்துல இருக்கிறேனே. பிச்சை, இந்த வருஷம் வெள்ளாமையே சரியில்லை. ஏன்னா நெல்லா விதைச்சேன், பாதி புல்லா முளைச்சிருக்கு. போற போக்கல ஒரு காப்பி தண்ணி சாப்பிட்டு போலாமே. என்னடா இடிக்கிற? பிச்சை, ஒதுங்கிக்க ஒதுங்கிக்க. கல்லு கிடக்குது, கீழே பார்த்து வரக்கூடாது. சன்னாசி நல்ல வேலை. நான் தான் புரிச்சுக்கிட்டல. பாவாடையை இப்படி கட்டினா தடிக்கு கீழே தான் விழணும். என்னண்ணே போய்கிட்டீங்க? முட்டாள், முத்தம் கொடுக்கறேன்டா. கல்லையா? கல்லா இது? அவளை தொடறதுக்கே இதானடா காரணம். அழகு, குழந்தைய பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வா. சாப்பாட்டுக்காக வந்து நிக்கிறான் போல இருக்கு. வேற என்னடா வேணும்? இவன் குடலுக்கு இட்லி கட்டாது. இரு வர. வாதே தாத்தா, வாதே தாத்தா. ஆச்சரியமா இருக்கு. போன வாரம் கல்யாணம் ஆனீங்க, அதுக்குள்ள குமரன் ஆயிட்டீங்களே. எப்படி? நல்லா இருக்கு. நான் ஒண்ணும் கிழவனா இருந்து குமரன் ஆயிடல. ஏற்கனவே இங்க வேலை செஞ்சுட்டு இருந்த வாத்தியாருக்கு வயசாயிடுச்சுன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவருக்கு பதிலா நான் புதுசா வந்திருக்கேன். அதானே பார்த்தேன். இவங்க அம்மா காட்டுக்கு களை எடுக்க போயிட்டாங்க. அதனாலதான் நானே கூட்டி வந்துட்டேன். பாப்பா நீ உள்ள போ. என்னங்க உங்க பேரு? ஜோசப். அப்படின்னா நீங்க ஏசுநாதரா? நான் ஏசுநாதர் இல்ல, இயேசுவை கும்பிடுறவன். அதுதான் சுருக்கமா சொன்னேன். இது கூட உங்களுக்கு புரியலையா? நீங்க எப்படி உங்களுக்கு பாடம் சொல்லி தர போறீங்க? அது இருக்கட்டும், அடிக்காம பாடம் சொல்லி தருவீங்களா? தப்பு பண்ணா அடிப்பேன். இந்தாங்க, தெரியாதனமா அடிச்சிடாதீங்க. அப்புறம் இந்த ஊர்க்காரங்க உங்களை அடிப்பாங்க. பார்த்தா நல்லவரா தெரியுது. நான் சொல்றது கேளுங்க, உங்களுக்கும் நல்லது, பிள்ளைங்களுக்கும் நல்லது. உனக்காக நான் அடிக்காமலே சொல்லி தரேன். ஐ
என் பேச்ச கேட்டுட்டாரு. நல்ல வாத்தியாரு, செல்ல வாத்தியாரு. என்ன சார், பல்லு வலியா? ஆமா ஆமா. உள்ள போ. அம்மா, என்னடி இலை எடுத்துக்கிட்டு வந்தியா? சாப்பாடுலாம் தயாரா இருக்கு, எடுத்துக்கிட்டு போய் ஐயாவுக்கு தோட்டத்துல குடுத்துட்டு வந்துரு. என்ன? உன்னை பார்க்கும்போது உன் பாட்டி அலமு ஞாபகம் தான் வருது. காலங்காலமா என் வீட்டுல உழைச்சிட்டு கண்ணை மூடிட்டான். நீயும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருப்ப? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லது. அதையும் நான் தான் செய்து வைக்கணும். அழகு, நம்ம ஊர்ல உனக்கு யாரை பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு. ஆளுதான் வளர்ந்திருக்க. இவனுக்கு சாப்பாட்டை போடு. ஐயா, இது பெரிய முதலாளி, நான் சரி பண்ணுமா? ஆமா. அது ஒண்ணும் இல்ல, ஊருக்கு போயிருந்தப்ப ஓடிட்டா. என்ன அது? சோளம். யோ, கண்ணுல கொள்ளி கட்டி தான் வைக்கணும். காசை வாங்கிக்கிட்டு சோளத்தை உடைச்சு கொடு. நாங்க இல்லடா. ஏமா, நானும் பாக்குற சனிக்கிழமை சனிக்கிழமையே வர்றியே. சனிக்கிழமை எங்க ஊர் மில்லு வேலை செய்யாது. ஏம்பா, அறிவு இருக்கா? பெல் அடிச்சுட்டு வரேன், மாடு மாதிரி வரியே. ஏம்பா, நீ ஊமையா? ஜீசஸ், ஐம் சாரி. ஒண்ணு இல்லப்பா, வரேன். மீனா, ஏண்டி மீனா, உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வந்தாரா? சரத்து சொன்னா. எப்படி கல்யாண சாப்பாடு போட போற? நான் பார்த்து சாப்பிட்டு ரொம்ப 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 நாளாச்சு. உன் கல்யாணத்துலதான் சாப்பிடலான்னு இருக்க. எங்கடி, எனக்கு என்னமோ என் கல்யாணம் நடக்கும் நம்பிக்கையே இல்ல. ஏன் ஏன்? என்ன பாக்குறவங்க எல்லாம் வேண்டாம்னு நொண்டி சாக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீ அழாதடி, அப்புறம் எனக்கும் அழுக வரும். நம்ம பிள்ளையார்கிட்ட சொன்னா கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. ஆமா, நான் போகாத கோயில் ஏது, முழுகாத குறை ஏது, வேண்டாத தெய்வம் ஏது, எந்த கடவுளும் தான் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்குது. சாமி அப்படி சொல்லக்கூடாது, கண்ணை கெடுத்துடும். என்னமோ பொண்ணை பெத்து கரை சேர்க்கிறதே கஷ்டம், அதுலயே இப்படி நொண்டி பொண்ணை பெத்துக்கிட்டேன். எப்படித்தான் கரை சேர்க்க போறனோ, குறை தீர்க்க போறனோ தெரியல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இப்பவே போய் பிள்ளையார்கிட்ட சொல்றேன். பைத்தியக்கார பொண்ணு, அவளுக்கு தெரிஞ்சதை அவ சொல்லிட்டு போற. பிள்ளையாரப்பா, மீனா நொண்டின்னு அவளை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்களாம். அவ அழுகுறா, அவங்க அம்மாவும் அழுகுறாங்க. அவளுக்கு நீதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்.
இல்லைன்னா எனக்கும் வந்துரும். அப்புறம் நான் கோவில மாத்திக்குவேன். என்னடி இது என்ன வம்படியா கோயிலுக்கு இழுத்துட்டு வர்ற? வேண்டுதல் பேசாம வாங்க. புருஷன் சொன்ன பேச்ச கேட்கணும். என்னங்க கோயிலுக்கு போங்க, இத வர்றேன். ஏண்டி போங்க. என்ன அழகு? இங்க வாடி. என்னக்கா? ஏண்டி ஜவுளி கடை பொம்மை மாதிரி இப்படியா இருக்கிறது? ஜவுளி சரியா தான் போடேண்டி. நான் மேல எடுத்து போட போட அது கீழே விழுந்துட்டே இருக்கு. எத்தனை தடவை எடுத்து போடுறது? ஏன் இப்படி என்னவா? என்னவா? தாழ்பால் போடாத வீட்டுக்கும் தாவணி போடாத பொண்ணுக்கும் பாதுகாப்பே இல்லடி. மெதுவாடா. லெட்டர் எங்க இருந்து வந்திருக்கு? பணம் அனுப்ப சொல்லி சங்கர் எழுதியிருக்கான். பட்டணத்துல ரொம்ப செலவு பண்ணுவான் போல இருக்க. ஏங்க நமக்கு இருக்கிறதோ ஒரு பிள்ளை, அனுப்பிதான் வைங்களேன். சரிதான், ஒரு பிள்ளைங்கிறதுக்காக சொத்தை வித்து அனுப்ப சொல்லுவ போல இருக்க. இத பாருங்க, அவனுக்கு படிப்பு இந்த வருஷத்தோட முடியுது. பரீட்சை நேரம். அவன் மனசு சந்தோஷமா இருந்தா தான் ரிசல்ட்டும் சந்தோஷமா இருக்கும். அப்படித்தானே? ஆமாங்க. சரி, அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உனக்கு பண்ணையார் வீட்ல இருந்து விதவிதமா துணி எடுத்துறாங்க. நீ அதையெல்லாம் மாட்டிட்டு வந்து எனக்கு அந்த சடை போடு இந்த சடை போடு நீ என் உயிர் எடுக்கிற. ஆமா, இந்த அலங்காரத்தெல்லாம் பண்ணிட்டு எங்கடி அம்மா போற? ஆத்தங்கரைக்கு போறேன். பாவம், ஒண்ணும் தெரியாத பொண்ணு. Thank you.
இன்னைக்கு சந்தையில எங்க பார்த்தாலும் ஒரே பூமயம். உடனே உன் நினப்பு வந்துச்சு. பூவோட வந்திருக்கேன். இம்தா என்னடி பூங்கிற? பூவை பார்த்து பின்ன பூன்னு தான் சொல்லுவாங்க. சலிச்சுக்காத. அம்மா என்னம்மா? அடிபட்டுடுச்சு. ஐயோ ஐயோ. எங்க? இங்க. இத பாருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு விரதம். பேசாம இருங்க. திங்கக்கிழமை பிள்ளையாருக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, புதன்கிழமை சிவனுக்கு, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, சனிக்கிழமை வெங்கடாதலபதிக்கு. ஏண்டி என்னை இப்படி தவிக்க? இத பாருங்க, இந்த விரத விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இத வேற சொல்லி பயமுறுத்துறா. எங்க அப்பா எனக்கு சன்னாசின்னு பேரு வச்சதை விட சன்னியாசின்னு பேரு வச்சிருக்கலாம். பூசாரி மகளை கட்டினது தப்புதான். என்ன என்ன? ஐயா புளிக்குது. இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல? கூடையில் என்ன கேப்பேன். பயப்படாத. ஆண்டி ஆளு வருது. நான் சமாளிச்சு அனுப்பிடுறேன். என்னம்மா? மாவு அரைக்கணும். இன்னைக்கு முடியாது. ஏன்? உள்ள மிஷின் ஓடுற சத்தம் கேக்குது. இன்னைக்கு நெல் அரை, நாளைக்கு தான் மாவு. அட பாவி, எனக்கு எடுத்து நாசமாக்கிட்டே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். தலைவெட்டி கருப்பேன் எங்க அப்பா பேர் சொன்னா ஊரே நடுங்கும். இப்பவே அவர்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ பயமா இருக்கு. ஏண்டா தலைவெட்டி கருப்ப உயிரோட தோலை உரிச்சிருவாங்க. இதை ஏண்டா முதல்லயே சொல்லல? அவ கடைசியா தானே சொன்னா. நம்ம நேரம் சரியில்லை. அவங்க அப்பங்கிட்ட போய் சொன்னா தானடா. அவளை வாங்கடா. எங்கடா அவளை காணோம்?
வேகமா போ. நீ இப்படி போடா. ஏங்க இது ஐயா அவளை காணுங்க. காண முடியாத இடத்துக்கு அனுப்பிட்டேன். ஏங்க பொம்பளைங்க விஷயத்துல நீங்க தலையிடுறது என்னைக்காவது ஒரு நாள் ஆபத்துல தாங்க முடியும். செத்தா மண்ணுக்காக சாகணும், இல்லைன்னா பொண்ணுக்காக சாகணும்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்காக செத்தா அது வீர மரணம்டா.